வணக்கம் லங்காபுர ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சற்று இடைவெளி விட்டு இப்பொழுது சந்திக்கின்றோம். இந்த செய்தியை தொகுத்து உங்களுக்கு வழங்குபவர் இலங்கையன். ஆம், இந்த லங்காபுர ஊடகத்திற்காக இந்த செய்தியை நாங்கள் ஒலிபரப்புவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், யாழ்ப்பாணத்திலே நடைபெற இருக்கின்ற இன்னும் 2 வாரங்களுக்கு பிற்பாடு நடைபெற இருக்கின்ற அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யார் வருவார்கள், யார் வரமாட்டார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு பலரிடத்தில் இருக்கிறது. 1 மாதத்திற்கு முன்பாக இருந்த அந்த தேர்தல் அலை ஆதரவுகள் சற்று மாறி சிலருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மேலும் இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்றன. அந்த 2 வாரங்களுக்குள் என்ன நடைபெறப் போகின்றது, என்ன நடைபெறும், நடக்காது, அல்லது கூறிய அறிவுரைகள் நடக்குமா இல்லையா, யார் உள்ளே செல்வார்கள், யாரை பிடித்து உள்ளே தள்ளுவார்கள் என்ற ஐயப்பாடுகள் கூட என்பிபி அரசு வந்ததன் பிற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற கைதுகள், கொலைகள், கொள்ளைகள், துஷ்பிரயோகங்களில் இருந்து நாங்கள் முடிவாக கூற முடியாத கட்டத்தில் இருக்கின்றோம். இருந்தாலும் கூட நாங்கள் இப்பொழுது கருத்து கணிப்பின்படி, அதாவது நாடியை பிடித்து பார்க்கின்ற அளவிலே தேர்தல் காய்ச்சல் பலமாகத்தான், அதாவது தேர்தல் காய்ச்சல் பலமாக பலருடைய மனதிலே பெரும் நெருப்பாக எரிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற வகையிலே, யாழ்ப்பாணத்தை நாங்கள் குறிப்பாக எடுத்து பார்க்கின்ற வகையிலே, ஆரம்பத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே என்பிபி கட்சி நிச்சயமாக வரும் என்ற ஒரு முடிவான அல்லது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை சற்று தளர்ந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய காரணம், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற என்பிபி கட்சி பிரமுகர்களுடைய நகர்வுகள், அவர்களுடைய விளம்பரங்கள், அவர்களுடைய பிரச்சாரங்கள் செய்கின்ற விதங்கள், அத்தோடு கூட நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சில கைதுகள், இதனால் சில பின்னடைவை ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே கடுமையாக அனைத்து தமிழ் கட்சிகளாலும் மற்றும் சிங்கள இஸ்லாமிய கட்சிகளாலும் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பிபி கட்சிக்கு. அதே வழியில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த பிரமுகர்கள், ரஜீவனாக இருக்கட்டும், இளங்குமராக இருக்கட்டும், சந்திரசேகர் அவர்களாக இருக்கட்டும், அவர்களே மேடையிலே பேசுகின்ற தான் தோன்றித்தனமான பேச்சுக்கள் கூட அவர்களுக்கு அந்த வாக்கை குறைப்பதற்கான ஒரு சில ஏற்பாடுகளை அந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இருந்தும் கூட அதில் அக்கறை இல்லாமல் அவர்கள் தொடர்ந்தும் ஒரு சில விடயங்களை, இதனால் தேர்தலுக்கு அபாயம், அதாவது வாக்கு குறையும் என்று பார்க்காமல் சில விடயங்களை, கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆனால் அந்த உண்மையான கருத்து தேர்தல் பிரச்சாரத்துக்குள் எடுபடாது என்பதை அவர்கள் நினைத்து கொள்ளவில்லை. சில வேளை உண்மைத்தன்மையாக பேசுகின்றவர்கள் நிச்சயமாக சில இடங்களிலே உண்மைத்தன்மைகள் எடுபடாது. சில உண்மைகளை நாங்கள் பேசக்கூடாது. சில வேளைகளை எதை இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச வேண்டும் என்ற அந்த, அதுவும் இந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் பேசுகின்ற பேச்சு அவர்கள் தங்கள் மீது, தங்கள் தலையின் மீது மண்ணை வாரி கொட்டுவதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அதே வேளையிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகமாக வென்றவர்கள், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், அர்ச்சுனா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கான வாக்கில் அல்லது அவர்களை மக்கள் ஆதரித்து பாராளுமன்ற தேர்தலில் வென்றார்கள் என்று கூற முடியாது. அதற்கு தேசியம் என்றொரு விடயம் பின்னாலே இருக்கிறது. மூவரும் தேசியத்தை பற்றி உயர்வாக பேசியவர்கள், தேசியத்தை மதிக்கின்றோம் என்று, தேசியத்தை தேர்தலிலே முன்னிறுத்தியவர்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த தேசியத்திற்காக விழுந்த வாக்குகள் தான் அந்த மூவரும் வென்ற வாக்குகள். அதாவது ஸ்ரீதரனுடைய பக்கத்திலே நிற்கின்ற ஆதரவாளர்களோ, தொண்டர்களோ, அல்லது சொந்த பந்தங்களோ, அல்லது வெளிநாட்டிலே உள்நாட்டிலே இருக்கின்ற அவரை விரும்புகின்றவர்களோ, தேசியத்தை விரும்புகின்ற அந்த அவர்கள்தான் அவரை வெல்ல வைத்தார்கள். அதே போல கஜேந்திரகுமார் அவர்களுக்கு உள்நாட்டில், வெளிநாட்டில் அனைத்து இடங்களிலேயும் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் தேசியத்தை மதிக்கின்ற கஜேந்திரகுமாருடைய ஆதரவாளர்களால் அவர் வென்றார். அதே வேளையிலே அர்ச்சுனா அவர்கள் புதிதாக வந்தாலும் அவரும் தேசியத்தையும், தேசிய தலைவர்களையும், மாவீரர்களையும் முன்னிறுத்தித்தான் அந்த தேர்தலிலே வெற்றி கொண்டார். அதே வேளையிலே அர்ச்சுனா அவர்கள் வென்றதின் காரணம், சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நன்றி கடனுக்காக அந்த வாக்குகளை அளித்தார்கள். இப்பொழுது நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் அவர்களுக்கு
அந்த அலை சாதுவாக வீசிக்கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே கஜேந்திரகுமார் அவர்களுக்கு ஒரு சாதகமாக இன்னும் ஒரு விடயம், மணிவண்ணன் போன்றவர்களுடைய அந்த கட்சியினுடைய பிரச்சாரங்கள், கஜேந்திரகுமாரை சாடுகின்ற தன்மைகள், இவை அனைத்தும் அவர்களுடைய வாக்கை கஜேந்திரகுமாரின் பக்கம் இழுப்பது போல கூட நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே வேளையிலே என்பிபி கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே விழுந்த வாக்குகளின் சிதறல் நிச்சயமாக மணிவண்ணன் பக்கம் போகாது. நிச்சயமாக அது போவதாக இருந்தால் ஒன்று அர்ச்சுனா பக்கத்திற்கு அந்த வாக்குகள் போகலாம், அல்லது கஜேந்திரகுமார் முதலாவதாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அதிகமான வாக்குகள் கஜேந்திரகுமார் பக்கம் போகலாம். அந்த என்பிபி கட்சியினுடைய ஆதரவாளுடைய, அதாவது தேசியத்தை விரும்புகின்றவர்களுடைய வாக்குகள். இரண்டாவதாக அர்ச்சுனா, மூன்றாவதாக ஸ்ரீதரன் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த வாக்கு கஜேந்திரகுமார் வெல்வதற்கான அந்த சாத்தியம் இருக்குது. அதே வேளையிலே ஸ்ரீதரனுடைய ஒரு சிலர் தமிழரசு கட்சிக்கு வாக்கை, அதாவது ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள், ஆனால் சுமந்திரனுடைய எதிர்ப்பாளர்கள் ஒரு சிலர் கஜேந்திரகுமாருக்கு நேரடியாக வாக்களிப்பதாக, அளிக்கப் போவதாகவும் அரசியல் புரசலான பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே நாங்கள் மற்ற வழியிலே பார்க்கின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அங்கஜன் அவர்களுடைய வாக்குகளும் பலதரப்பட்ட வாக்குகள் அதிலே உடைந்து கஜேந்திரகுமார் பக்கம் போகப் போவதாக தெரிகிறது. அதே வேளையிலே அர்ச்சுனா அவர்கள் பகிரங்கமாக, ஊசி கட்சி அர்ச்சுனா அவர்கள் தாங்கள் தேர்தலிலே போட்டியிடாத அந்த இடங்களில், அந்த ஊர்களிலே கஜேந்திரகுமார் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று பகிரங்கமாக கூறியிருப்பதால் அங்கே அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்களோட பலர் அவர்களுக்கு, அதாவது கஜேந்திரகுமாரனுடைய சைக்கிள் கட்சிக்கு, முன்னணி கட்சிக்கு வாக்கு அளிக்கின்ற சாதகமான சூழல் இருக்கிறது. அதே வேளையிலே அவர்கள் விரும்பிய, அவர் தொடர்ந்து ஒரே குரலிலே ஒரே விடயத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கஜேந்திரகுமாரின் பக்கம் ஒரே ஒரு நெரிசலான பிரச்சனை, அதாவது அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கின்ற தவராசா அவர்களோ, சிவாஜிலிங்கம் அவர்களோ, ஒரு சிலர் அவர்கள் சேர்த்திருக்கின்ற சந்திரகுமார், ஸ்ரீகாந்தா அவர்களோ, இப்படியானவர்கள் இவர்களோடு இருப்பதால் கஜேந்திரகுமார் கட்சியிலே இருக்கின்றவர்களிலே ஆதரவு செலுத்துகின்றவர்களுக்கு இப்படியான ஒரு சிலருடைய சரவணபவானவர்களோ ஒரு சிலரை பிடிக்காதன் காரணத்தினால் சில வேளைகளில் ஒரு சில வாக்குகள் மாத்திரம் பின்தங்கலாம். ஆனால் கஜேந்திரகுமாருக்காகவும், கஜேந்திரனுக்காகவும், சுஹாஸுக்காகவும், அவர்களுடைய கொள்கையின் அந்த தேசியத்தை இப்பொழுது மறக்காமல் மக்கள் இருப்பதன் காரணம், அதாவது இவர்கள் வந்து எதை செய்யாவிட்டாலும், இவர்களால் எதையும் செய்ய முடியாமல் விட்டாலும் அந்த தேசியம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தேசியத்தை ஆதரிக்கின்றவர்கள் கஜேந்திரகுமார் அவர்களுக்கு அந்த வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுப்பார்கள் என்பதையும் நாங்கள் லங்காபூர் ஊடகம் ஓரளவுக்கு திட்டவட்டமாக கூறக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் எடுக்கின்ற வாக்குகள் மற்றும் அடுத்ததாக அர்ச்சுனாவின் அலையும் வீசிக்கொண்டிருக்கிறது. அர்ச்சுனாவா அல்லது ஸ்ரீதரன் தரப்பா அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் என்பது ஊகிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் 2 வாரங்களுக்குள் என்ன நடைபெறுவது என்பதை நாங்கள் துல்லியமாக கூற முடியாது. அதே வேளையிலே ஸ்ரீதரனுக்கு விழப்போகின்ற வாக்குகளில், அதாவது ஸ்ரீதரன் சாணக்கியத்தனமாகவோ ஏதோ வகையிலே சுமந்திரனோடு முரண்டு கொண்டு நிற்கிறார். காரணம், தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் மற்றும் யாழ் தமிழர்கள் மற்றும் பல தமிழர்கள் சுமந்திரனிலே அதிருப்தியாக இருப்பது, அவர் சரியா நல்லவரா கெட்டவரா என்பதை தாண்டி சுமந்திரனிலே அதிருப்தியாக இருக்கின்ற அந்த தேசியத்தை விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஸ்ரீதரனுக்கு வாக்களிப்பார்கள். காரணம், சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் பனிப்போர் ஒன்று அதாவது ஒரே கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய கட்சிக்குள்ளே அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் மற்றும் வேறு பிரச்சனைகளால், தலைவர் பதவி இப்படியான பிரச்சனைகளால், இவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையை வைத்து தேசியத்தின் பால் ஸ்ரீதரன் இருக்கின்ற காரணத்தினால், சுமந்திரனோடு எதிர்ப்பாக இருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீதரனுக்கு அதிகமாக இந்த தேசிய வாக்குகள் ஸ்ரீதரனுக்கும் சற்று அந்த வாக்குகள் சேருகின்ற நிலைமைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலே பெரும்பான்மையை கைப்பற்றப் போகின்ற, பெரும்பான்மையான இடங்களில் வெல்லப் போகின்றது. இதுவரை நாங்கள் பார்க்காத அளவிற்கு, சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பார்க்காத அளவிற்கு நிச்சயமாக அதிகமான வாக்குகளை வெல்கிறார்களா இல்லையா, அதிகமான வாக்குகளை கஜேந்திரகுமார் அந்த முன்னணி கட்சி நிச்சயமாக பெறும் என்பதில் எந்தவித
அச்சமும் இல்லை. இருந்தாலும் கூட சில வேளைகளிலே மணிவண்ணன் மற்றும் டி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சி தமிழரசு கட்சிக்கு ஆதரவு செலுத்தப் போவதாகவும் ஒரு பேச்சு அடிபடுகிறது. அது எவ்வளவு தூரம் அதற்கு ஸ்ரீதரன் அவர்கள் ஒத்துப்போவார்கள் என்பதும் தெரியாது. காரணம், ஸ்ரீதரன் அவர்கள் முன்னணி கட்சியோடு கஜேந்திரகுமார் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக, அதாவது தன்னுடைய கட்சியிலே இருக்கின்றவர்களை விட நெருக்கமாக இருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்தாலும் அர்ச்சுனாவும் ஆதரவு செலுத்துகின்ற காரணத்தினால் சில வேளைகளிலே நிச்சயமாக கஜேந்திரகுமாருடைய முன்னணி கட்சி நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு சாதகம் இருக்கிறது. இப்படியான செய்திகளை தொடர்ந்தும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் Lanka4 ஊடகத்தோடு இணைந்திருங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே வழியிலே பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறவாதீர்கள். இலங்கையன். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள Lanka4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.